நடக்கும்போது, அம்மாவுடைய ஆட்சி நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்க, மாநாடு நடத்தினாங்க. அதில் கலந்து கொண்டு எதிர்க்கட்சி தலைவர் சொன்னார், நான் வந்தவுடன் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவேன்னார். கடந்த 5 ஆண்டுகளாக நிறைவேற்றவில்லை. நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அவங்களும் போராட்டம் பண்ணி இப்போ இறுதியாக அந்த போராட்டம் பண்ணுகிற அரசு ஊழியரில் ஒரு சில நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு போராட்டம் வெற்றி வெற்றி வெற்றின்னு நம்ம வடிவேல் சொல்கிற மாதிரி வெற்றி வெற்றின்னு சொல்ல வைத்து இன்றைக்கி அரசு ஊழியர் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்பட்டு திரும்ப போராட்டத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இறங்கியிருக்குது. எதுக்கு இதை சொல்கிறேன்னா, திமுக மக்களுக்கு உள்ளன்போடு வாக்களித்த மக்களுக்கும் எதுவும் செய்யலை, தனக்கு உதவி புரிந்த அரசு ஊழியர்களுக்கும் எதுவும் செய்யலை என்பதற்கு அதிலே ஒரு அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ஜாக்டோ ஜியோ அமைப்பு என்ன சொல்லுதுன்னா, ராஜஸ்தான் உள்பட 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள். பொருளாதாரத்தில் முன்னேறிய தமிழக அரசு ஏன் நிறைவேற்ற மறுக்கிறது? எங்களை ஏன் ஏமாற்றுகிறது? இது அரசு இதழில் வெளியே வந்தவுடன் இதை எதிர்த்து நாங்கள் கோர்ட்டுக்கு போக போகிறோம் அப்படின்னு இன்றைக்கி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க, இப்போ இவங்க கொண்டு வந்திருக்க பழைய ஓய்வூதிய திட்டத்தின் மொழி அரசு ஊழியருடைய மாதம் மாதம் பங்களிப்பு அளிக்க வேண்டியிருக்கு. அது மட்டுமல்ல, அதோடு அவங்களுடைய பணத்தை வைத்து தான் இவர்கள் இவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்குறாங்க. அதை காட்டிலும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியருக்கு அறிவித்திருக்கிறது, இதை காட்டிலும் மேம்பட்டது என்று வேறு அறிவிக்கிறார்கள். ஆக இவங்க அறிவித்தது பழைய ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்தது அது நாடகம் வெளிச்சத்துக்கு விட்டது. அரசு ஊழியர்கள்லாம் ஏமாற்றத்திலே இருக்காங்க. இன்னைக்கு இன்னும் கூட இரவு பகலாக அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணி இன்னைக்கு போலீஸே அடக்குமுறை செய்து அவர்களை இன்னைக்கு பெரிய இதில் ஆடுகளை அடைக்கிற மாதிரி இதில் அடக்கி வச்சுறாங்க, மண்டபங்களில் அடைச்சி வைக்கிறாங்க. மாணவர்களுக்கு இப்போ கல்வி கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கே இந்த பணி என்பது, இந்த நிலை என்பதை இன்றைக்கி தமிழக மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஏறி இருக்க விலைவாசி இதையெல்லாம் மறைக்கின்ற வகையில் புது புது திட்டங்களெல்லாம் அறிவிக்கிறார்கள்.